அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முபாரக்கான அந்த முகத்தை வைத்தே அவர்கள் கோபமாக இருக்கிறார்களா இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்பதை கண்டுபிடித்து விடலாம் என்பதாக இமாமுனா கஸ்ஸாலி சொல்லுகிறார்கள். யுஅரஃபு ஃபீ வஜ்ஹிஹி கலபுஹு வ ரிதாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கோபமும் அவர்களினுடைய சந்தோஷமும் அவர்களினுடைய முகத்திலேயே தெரிந்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான கோபத்திலே இருந்தால் அவர்களுக்கு முன்னால் அவர்களினுடைய சபையிலே பெருமானாருக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு காரியம் நடந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள், கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். என்ன செய்வார்கள்? அக்ஸர மஸ்ஸலிஹியதிஹி, தன்னுடைய அந்த முபாரக்கான தாடியை பெருமானார் தடவி கொள்வார்கள். அதிகமாக தடவி கொண்டே இருப்பார்கள். அதை வைத்தே சஹாபாக்கள் புரிந்து கொள்வார்கள், பெருமானார் தாடியை அதை அதிகமாக தடவி கொண்டிருக்கிறார்களே, கோபமாக இருக்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையிலே ஒரு சஹாபி வந்தார்கள். கிராமத்திலிருந்து வந்த சஹாபி ஒரு மஞ்சள் நிறத்திலே ஒரு ஆடையை அணிந்திருந்தார்கள். அதை பார்த்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை தடவி கொண்டிருந்தார்கள். அவர்கள் வெளியேறும் வரையிலும் பெருமானார் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தார்கள், மௌனமாக இருந்தார்கள். கோபத்தை வெளிப்படுத்தி அவர்களை திட்டவும் இல்லை, அடிக்கவும் இல்லை. இதுதான் பெருமானாரின் பண்பு. அவர் செல்லும் வரையிலும் அமைதியாகவே இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் உள்ளத்தை காயப்படுத்தவில்லை. அவர்கள் சென்றதற்கு பின்னால் சஹாபாக்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களே, அவர் அணிந்திருந்த ஆடையை குறித்து நீங்கள் யாராவது அவர்களுக்கு சொல்லி இருக்கலாம் அல்லவா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தக்கூடிய எந்த செயலையும் பெருமானார் செய்ததே கிடையாது.